வணக்கம் நண்பர்களே. பைபிள் 24 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே மோசஸ் தான். என்ன ஒன்று, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து வணக்கம் நண்பர்களே. பைபிள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதே மோசஸோட மிச்சம் மீதியே பார்த்துருவோம். இன்னும் ஒரு எபிசோடு போகும் மோசஸ் பற்றி. இதில் என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம்னா, த ஹைட்ஸ் ஆஃப் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் சொன்னால் முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லி, கடவுளின் வாசகம் புனிதமானது, இவங்கெல்லாம் சொல்கிறது உடனே உனக்கு வந்து கடவுளின் வாசகத்தோட அந்த புனிதத்தன்மை, பரிசுத்தம்லாம் உனக்கு புரியல, அது எவ்வளோ மகிமையானது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது எவ்வளோ மகிமையானது அல்ல, எவ்வளோ ஃப்ராடுத்தனமானது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது கடவுள் வந்து ஒரு குஷ்டரோகியை எப்படி ட்ரீட் பண்ணணும், இல்லை எப்படி சரி பண்ணி அவனை வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 30 வசனம் சொல்லியிருக்கார், 30 வரிகள். அதே யாத்ராகமத்தில் 14வது அத்தியாயத்தில் 2வது லைனில் ஆரம்பித்து, முதல் லைன் வேறு ஒன்றும் கிடையாது, கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார் அப்படின்னு ஆரம்பிக்கும். நம்ம 2வது லைன்லேருந்து 32வது லைன் வரை என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தோம்னா நமக்கு இது புரியும். அதாவது ஏதோ ஒரு படம், கார்த்திக் நடித்த படம்னு நினைக்கிறேன். கார்த்திக், இவர் சூர்யாவோட தம்பி. அவர் ஏதோ விவசாயியாக வருவார். ஒரு விவசாயியோட வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஒரு நாள் ஒரு விவசாயி கூட வாழ்ந்து பாருங்கள், அப்போ தான் அவன் வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டம்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவார். நானும் அதே தான் சொல்கிறேன். ஒரு பூசாரியாக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க? ஒருத்தனை ஏமாற்றணும். அதாவது ஒருத்தனை ஏமாத்துறது இல்லை, காலையிலேருந்து சாயங்காலம் வரவனை பூரா ஏமாற்றிக்கிட்டே இருக்கணும்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கை தெரியுமா? ஒரு கொஞ்சம் கூட சோம்பல் போடாமல் அந்த ஏமாத்து வேலையை செய்யணும். அதுக்கு நம்ம மோசஸ் வந்து அழகாக ஒரு ஹேண்ட்புக் மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அதில் ஒரு பாட்டை மட்டும் பார்ப்போம். அந்த 14வது அத்தியாயத்தில் ஒரு 30 லைன் என்னெல்லாம் சொல்லுதுன்னு பார்ப்போமா? பார்த்துட்டு அதோட விளக்கத்தை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். சாரி, நான் யாத்ராகமம்னு சொல்லிட்டேன் போல். இது வந்து லெவியர் ஆகமம், லெவிக்கஸ் அப்படிம்பாங்க. லெவியர் ஆகமத்தில் 14வது அத்தியாயத்துலேருந்து பாருங்கள். 2வது லைன் என்ன சொல்லுது? குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவன் ஆசாரியனிடத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த பூசாரிகிட்ட கூட்டு வரணும். ஆசாரியான் பாளையத்து புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால், அவனுக்கு குஷ்டம் பிடிச்ச அந்த வியாதி போயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாருன்னா, சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக, அதாவது குஷ்டரோகம் வந்து சரியாக போச்சுன்னா, இதில் காமெடி என்னென்னா, குஷ்டரோகம் வந்து மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்னு ஒரு பாக்டீரியாவால் தான் உருவாகுது. அந்த பாக்டீரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்லாம் சொல்லலை. ஏன்னா பாக்டீரியா வந்து தானாகவே போயிடும் சில நேரங்களில். ஒரு சிலரோட உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா அது போகாது. அப்படி குஷ்டம் சொஸ்தமாயிட்டுன்னு பார்த்துட்டா என்ன செய்யணுமா? அதுக்கப்புறம் அவனை சுத்திகரிக்கணுமா? அவனுக்கு குஷ்டம் வியாதி இருக்கிறப்பெல்லாம் என்ன செய்யணும்னு ஒன்றும் சொல்லலை. வந்து அது சரியானதுக்கப்புறம் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். இதெல்லாம் நீ போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு முதல்ல அவர் சொல்லணுமா பூசாரி. பின்பு ஆசாரியான் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேலே கொல்ல சொல்லி, உயிருள்ள கோழியையும் அதாவது ஒரு குருவியை வந்து கொண்டு வரணுமா. உயிருள்ள இன்னொரு குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து, இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்தில் தோய்த்து, அந்த தண்ணி வச்சுருக்கிற பானையில் வந்து குருவியோட ரத்தத்தை ஊற்றுறாங்கல்ல, அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு முக்கி, குஷ்டம் நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியே விட்டுவிட கடவன். 7 தடவை அந்த ரத்தத்தை எடுத்து அவன் மேலே தெளிச்சுட்டு உயிருள்ள குருவியை வந்து பறக்க விட்டுறணுமா. இதோட முடியல பாருங்கள். 8வது லைன். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி
ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்திற்கு புறம்பே 7 நாள் தங்கியிருக்க வேண்டும். அப்படி சுத்திகரிக்கப்பட்டவன், நான் அந்த மாதிரி ரத்தத்தை தெளித்து சுத்திகரிக்கப்பட்டவன் தன் துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டு முடி எல்லாத்தையும் ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவுக்கு வெளியவே உட்காந்துருக்கணுமா. அப்போவும் 7 நாள். 7 நாளிலே தன் தலைமுடியையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து 7ஆம் நாளில் ஏற்கனவே அதை பண்ணியாச்சு. அப்புறம் 7 நாள் கழித்து மறுபடியும் எல்லாத்தையும் ஷேவ் பண்ணணுமா. பண்ணி ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்போது சுத்தமாக இருப்பான். 8ஆம் நாளிலே அவன் பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் போஜன பலிக்காக எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்காலில் 10இல் 3 பங்காகிய மெல்லிய மாவையும் ஆளாக்கு எண்ணெயும் கொண்டு வர கடவன். வந்துட்டாங்க பார்த்தீங்களா கலெக்ஷனுக்கு. 8ஆம் நாள் என்ன பண்ணுமா, 2 ஆட்டுக்குட்டி, ஒரு வயசான பெண்ணாட்டுக்குட்டி, அப்புறம் பலிக்காக எண்ணெயில் பிசைஞ்ச அதை 10இல் 3 பங்காக்கிய மெல்லிய மாவையும் கொண்டு வரணுமா. ஆளாக்கு எண்ணெயும் கொண்டு வரணும். எண்ணெயில் பிசைஞ்ச மாவு, அப்புறம் தனியாக எண்ணெய். சுத்திகரிக்கிற ஆசாரியான் சுத்திகரிக்கப்படும் மனிதனையும் அவ்வஸ்துக்களையும் ஆசாரிப்பு கூடார வாசலிலேயே கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்த கடவன். எல்லாத்தையும் அது உள்ளேயும் கொண்டாடக்கூடாது, வாசல்லே வச்சிடணும். அதாவது கருவறைக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறோமே அதே மாதிரி. பின்பு ஆசாரியான் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் அந்த ஆளாக்கு எண்ணெயும் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வந்து கர்த்தருடைய சன்னதியில் அசைவாட்டும் பலியாகனா அப்படி அவர் முன்னாடி இப்படி ஆட்டி காட்டுவாங்க போல இருக்குது. அதை ஹீவ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க. வேவ் அண்ட் ஹீவ் அப்படிம்பாங்க. வேவ்னா அப்படி கையால் ஆட்டி கொடுத்து கடவுளை ஏற்றுக்கிட்டார் அப்படின்ற மாதிரி. பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் இடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல கடவன். அந்த இடத்துல இந்த மாதிரி ஆட்டி காமிச்சிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை கொன்னுட்டு குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியை போல ஆசாரியருக்கு உரியது, அது மகா பரிசுத்தமானது. இப்படி பலி கொடுத்த ஆட்டுக்குட்டி யாருக்கு உரியது? ஆசாரியருக்கு உரியது. பூசாரி தான் எடுத்து போயிடுறத. தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன், ஏன்னா எண்ணெயை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை அவருக்கு, அப்புறம் சாப்பாட்டுக்கு வேணும். பச்சரிசியும் பிஞ்சு கத்திரிக்காய் மாதிரி கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் முன்பு பூசியிருந்த குற்ற நிவாரண பலியுடைய இரத்தத்தின் மேல் பூச வேண்டும். அந்த மாதிரியே பிளட் எடுத்து அதை பூசின அதே இடத்துல இந்த எண்ணெயை எடுத்து லைட்டாக பூசணும். தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவன் தலையில் வார்த்து கர்த்தருடைய சன்னதியில் அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன். ஆசாரியான் பாவ நிவாரண பலியை செலுத்தி சுத்திகரிக்கப்படுகிறவனின் தீட்டு நீங்க அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்து பின்பு சர்வாங்க தகன பலியையும் கொன்று அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற செய்யணும். அதுக்கு அடுத்த என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஏதோ ஒரு லைன் விட்டு போச்சு போல இருக்குது. 21வது லைனுக்கு நேராக வந்துருச்சு, 20வது லைன் விட்டு போச்சு. அதாவது அந்த நோயோடு வந்தான் பார்த்திங்களா, அவன் அவ்வளோலாம் வசதி இல்லைன்னு வச்சுக்கிங்க. அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாய் இருந்தால் அவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவையும் 10இல் 1 பங்கு ஆழாக்கு எண்ணெயையும் தன் திராணிக்கு ஏற்ற தக்கபடி 2 காட்டு புறாக்களையாவது அல்லது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்று பாவ நிவாரண பலிக்காகவும் ஒன்று சர்வாங்க தகன பலிக்காகவும் செலுத்தும்படி வாங்கி கொள்ள வேண்டும். அப்படி வந்தவன்கிட்ட ரொம்ப காசே இல்லைன்னு வச்சுக்கிங்க, 2 ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக 1 ஆட்டுக்குட்டி, அந்த வயசான பெண் ஆட்டுக்குட்டி கூட பரவாயில்ல, தேவையில்லையாம். கொஞ்சம் அந்த மாவில் எண்ணெயை பிசைஞ்சு மாவும் அந்த ஆளாக்கு எண்ணெயும் கொண்டு வந்துடணும். ப்ளஸ் அது போக அந்த அங்கே குறைஞ்ச விஷயத்துக்காக 2 காட்டு புறாவையாவது பிடிச்சி வரணும், இல்லைனா 2 புறா குஞ்சியாவது கொண்டாந்து கொடுக்கணுமா. அப்போ தான் இவருக்கு கலெக்ஷனு. தான் சுத்திகரிக்கப்படும்படி 8ஆம் நாளில் ஆசரிப்பு கூடார வாசலிலேயே கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. அப்போது ஆசாரியான் குற்ற நிவாரண பலிக்குரிய ஆட்டுக்குட்டியையும் அந்த ஆளாக்கு எண்ணெயும் வாங்கி
கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் போஜன பலியாக அசைவாட்டுவார். அப்புறம் குற்ற நிவாரண பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரல் வலது காலின் பெருவிரலிலும் பூசி அந்த எண்ணெயை கொஞ்சம் தன் இடது கையில் வார்த்து தன் இடது கையில் உள்ள எண்ணெயை தன் வலது விரலை தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளித்து தன் உள்ளங்கையில் இருக்கிற எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதிலும் மடலிலும் வலது கை பெருவிரல் வலது கால் பெருவிரலிலும் குற்ற நிவாரண பலியின் ரத்தம் பூசி இருக்கிற இடத்தின் மீது பூசி தன் உள்ளங்கையில் இருக்கிற மற்ற எண்ணெயை சுத்திகரிக்கப்படுகிறவரின் தலையின் மேலே அவனுக்கு கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்யும்படியும் தடவி பின்பு அவன் தன் திராணிக்கும் தகுதிக்கும் தக்கதாக கொண்டு வந்த காட்டுப்புறாக்களையாவது அல்லது குஞ்சுகளையாவது எடுத்து அவற்றில் ஒன்றை பாவ நிவாரண பலியும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியுமாக போஜன பலியோடு கூடவே செலுத்தி அப்படியே ஆசாரியான் சுத்திகரிக்கப்படுகிறவனுக்காக கர்த்தருடைய சன்னதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவான். தன் சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளை சம்பாதிக்கக்கூடாத குஷ்டரோகியை குறித்த பிரமாணம் இதுவே. ஸோ எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாங்க பாருங்கள். அது மைக்கோபாக்டீரியம் லெப்பரே வந்து அது அவன் க்யூர் ஆகிருப்பான். அவன் க்யூர் ஆகிட்டான்னா சும்மாலாம் விடக்கூடாது. அப்படியே க்யூர் ஆனால் அவன் பாட்டு வீட்டுக்கு போகிறான், அப்படிலாம் விட்றக்கூடாதான். இவர்கிட்ட கொண்டாந்து 2 ஆட்டுக்குட்டி, ஒரு பெண் ஆட்டுக்குட்டி, அப்புறம் அது இன்னும் ஒரு ஆளாக்கு எண்ணெய், கொஞ்சம் மாவு, அந்த மரக்காலில் இப்போ 10ல் 7 பங்கு மாவு, அதை எண்ணெயில் வேறு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்கணுமா. அப்போ தான் அவர் ஈஸியாக டக்குன்னு ரொட்டியை சுட்டு சாப்பிட முடியும். இவ்வளோலாம் கொண்டு வரணுமா. இவர் வந்து அதுக்கப்புறமா அந்த ஆடை கட் பண்ணி அதோட ரத்தத்தை எடுத்து, அதுலேயும் ஒரு ஆடை தான் கட் பண்ணுவார், மற்றதெல்லாம் அவர் அப்படியே எடுத்துப்பார். எடுத்து அதை தூக்கி காதில் தடவி கட்டவரில் தடவி அந்த ப்ரொசீஜர் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ப்ரொசீஜரை பார்க்க என்னவோ உட்காந்து நமக்காக அவர் ஏதோ ஒரு வேலை செஞ்சு அட்லீஸ்ட் டெட்டால் போட்டு கழுவினா அப்படின்னு வந்தால் கூட பரவாயில்ல. அந்த ஆட்டுக்குட்டி அதில் வேறு சொல்லிட்டாங்க என்னென்ன, ஆட்டுக்குட்டியெல்லாம் வாங்குகிற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, ஏழையாக இருக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணணுமா, போய் காட்டில் போய் 2 புறாவையாவது பிடிச்சிட்டு வரணுமா. அப்போ தான் இவங்க வந்து பூசாரி வேலை என்னன்னு தெரியுதா அவங்களுக்கு. ஒரு வேலையும் செய்யாமல் நல்லா உட்காந்து திங்கிறது தான் வேலை. என்னோடய நண்பர்கள் சில பேர் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்க சொல்கிறதே தான் சொல்லுவாங்க. இந்த பாஸ்டர்லாம் என்ன பண்ணுவாராம், இப்போ நான் சொல்கிறது இப்போ நடக்கிறது. அப்படியே ஒரு சனிக்கிழமை போல், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போல் அப்படியே அந்த ஊரை சுற்றிட்டு வருவாராம். வரும்போது பார்த்தா யார் வீட்லையாவது ஆட்டுக்குட்டி நிற்கிதுன்றதை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கிங்க, மறுநாள் ஜப கூட்டத்திலே அறிவிச்சிருவாராம். கர்த்தர் ஆணையிட்டு இருக்கிறார், கர்த்தர் மனம் ஓந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், இந்த வீட்டிலிருந்து நமக்கு இன்றைக்கி பிரியாணி பண்ணி போடுவாங்க, ஆட்டு பிரியாணி பண்ணி போடுவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கார், நேற்று தான் கனவுல சொன்னார் அப்படி இப்படின்னு பூஜையில் சொல்லி விட்ருவாங்களாம். அது கடைசியில் அது குறிப்பாக அவங்க குறி வைக்கிறதே யாருன்னா, அவங்க பசங்கள்லாம் என்ஆர்ஐயாக இருக்கிற அம்மாக்களையா. பசங்க ஃபாரினில் வேலை பார்ப்பாங்க, அந்த அம்மா மட்டும் இங்கே இருக்கும். அந்த அம்மா வீட்டில் ஒரு ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டாங்கன்னா உடனே வந்து சொல்லுவாங்களாம், அடுத்த வாரம் இந்த அம்மா வந்து நமக்கெல்லாம் பிரியாணி பண்ணி போட சொல்லியிருக்காரு கர்த்தர் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு பூஜையிலே அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம், அந்த ப்ரேயர்லேயே. ஸோ அன்னைக்கு மோசஸ் காலத்தில் ஆரம்பித்த வேலையை இன்றைக்கி வரையும் எப்படி சொல்லிட்டாங்க, கர்த்தரின் வாக்கு. இது கன்னியாகுமரியில் நடக்குதுங்க. இது நான் சொல்லலை, என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள். அவங்க வந்து இந்துக்கள் கிடையாது, இல்லை முஸ்லீம்ஸும் கிடையாது, அவங்களே கிறிஸ்தவர்கள் தான். அவங்களே சொல்லுவாங்க, சார் அந்த பாஸ்டருங்க இம்சை தாங்க முடியாது சார், என்ஆர்ஐஸோட அம்மானு தெரிஞ்சால் போதும், உங்கள்கிட்ட உங்கள் பேரை சொல்லி தான் கர்த்தர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னே சொல்லுவாங்க சார். இந்த அம்மாவும் வேறு வழி இல்லாமல் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்த ஆடை கொண்டு போய் அன்றைக்கி பிரியாணி பண்ணி எல்லாருக்கும் போட்டுட்டு நல்லா தின்ட்டு காசையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இதை ஒரு வேலையாக அந்த காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இது அட்லீஸ்ட் இந்து மதத்தில் வந்து கடவுள் வந்து கனவுல வந்து பேசுனது பூரா நந்தனார் காலத்துலேயே முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு வெறும் பூஜை பண்ணுறது, யாகம் வளர்க்குறதோட போச்சுன்னு வைங்களேன், அதுலேயும் காசு தானே. இங்கே இந்த கிறிஸ்டியன்ஸில் இன்றைக்கி வர இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குதான். இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ் எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு. அந்த வந்த பக்தர் இருக்கார் பார்த்தீங்களா, என்னவோ ஒன்று பண்ணி ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறாரு பாரு,
அப்படின்னு அந்த கர்த்தரோட நேராகவே கம்யூனிகேட் பண்ணி என்னை சுத்தமாக்கிட்டாரு. இதுக்கு மேலெல்லாம் வருங்க. இன்னும் அதாவது ஊருக்குள்ளே வந்து ஏற்கனவே ஒருத்தனுக்கு லெப்ரசி வந்திருக்குன்னா அந்த வீடை போய் எப்படி செக் பண்ணணும் இவர் இந்த ஆசாரியான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய இதை தொடர்ந்து வரும். அதுக்குள்ளெல்லாம் போனோம்னா நமக்கு தலை சுற்றி போர் அடிச்சிடும்னு வைங்களேன். மொத்தத்தில் என்னென்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, மோசஸ் வந்து ரொம்ப தெளிவாக எகிப்து நாட்டில் பார்த்த அந்த பூசாரிங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு செம மேட்ரு, இந்த பிஸ்னஸை தாண்டி உலகத்தில் வேறு பிஸ்னஸே கிடையாதுடா அப்படின்னு தெளிவாக பிடிச்சிக்கிட்டு அங்கே இருந்த யூத மக்களெல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் ஏன் இங்கேயே இருக்கீங்க, எல்லோரும் என் கூட வந்துடுங்க, கர்த்தர் சொன்னார் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் தனியாக அவரோட பூசாரி பிஸ்னஸை ஆரம்பிச்சிட்டார். அப்படி தனியாக பூசாரி பிஸ்னஸை ஆரம்பித்தது தான் மோசஸ் பண்ண ஒரே ஒரு வேலை. இதை தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக நாளைக்கும் பார்ப்போம். நாளையோட மோசஸ் முடிஞ்சிடும். அதே மாதிரி புத்தகம் வாங்காத நண்பர்கள் கண்டிப்பாக இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி ஸ்பெஷல் மெம்பர்ஸாக, அதாவது காப்பர், சில்வர், கோல்டு அப்படின்னு நம்ம வச்சுருக்கிற அந்த 3 மெம்பர்ஷிப்பில் ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப்பில் சேருங்க. சேர்ந்து தொடர்ச்சியாக பாளையக்காரர் யுத்தம் மற்றும் வரலாறு இந்த சீரீஸையும் பார்க்கலாம். நீங்கள் இது ஒரு ஸ்பெஷல் சீரீஸு, ஒன்லி ஃபார் மெம்பர்ஸு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய 10-15 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் போடுறோம். நீங்கள் மெம்பர்ஸ் ஆனால் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படின்னு ஏன் கட்டாயப்படுத்துகிறேன்னா அப்போ தான் எங்களால் சேனல் நடத்த முடியும். இல்லைனா என்ன கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ ஜாஸ்தியாகிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மெம்பர்ஷிப்லாம் கூட தேவைப்படாதுன்னு வச்சிங்களேன். ஸோ கட்டாயமாக உங்கள் ஆதரவை கொடுங்க, மெம்பர் ஆகுங்க. மெம்பராகி பாளையக்காரர் யுத்தம் பற்றிய ஸ்பெஷல் வரலாற்று தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.